السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் அஹ்மதியா ஹாலண்டுடைய ஆண்டு மாநாடு தொடங்குகிறது. பல வருடங்களுக்கு பிறகு எனக்கும் உங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு தருகிறான். பல வருடமாக அமீர் சாப் ஜல்சாவுக்கு வருமாறு கூறி வருகிறார். ஆனால் மற்ற ஜமாத் பணிகளின் காரணத்தினால் விருப்பம் இருந்தும் வர முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் விருப்பம் என்னை இன்று இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள செய்துள்ளது. கடந்த சில வருடங்களாக ஜமாத்தின் மக்கள் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. 3க்கு 1 அதிகமாக உள்ளது. நிறைய பேர் பாகிஸ்தானில் இருந்தும் ஹிஜ்ரத் செய்து வந்துள்ளனர். சில புதியவர்கள் ஜமாத்தில் இணைந்திருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் உலகில் மற்ற பகுதிகளில் ஜமாத்து போன்று ஹாலண்டு ஜமாத்தும் அதன் எண்ணிக்கை மற்றும் வசதி வாய்ப்பு அடிப்படையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. லிட்ரேச்சர் போன்றவற்றில் வெளியீடுகளையும் நல்ல முறையில் செய்து வருகிறது. புதிய சென்டர் மற்றும் மஸ்ஜிதும் கூட ஜமாத்திற்கு கிடைத்துள்ளது. நான் பார்த்ததில்லை. நான் இந்த மஸ்ஜிதினுடைய அழகு குறித்து கேள்விப்பட்டேன். நீங்கள் மிகச்சிறந்த பள்ளி கட்டியிருப்பதாக கேள்விப்பட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதன் திறப்பு விழாவும் நடக்கும். அதாவது சம்பிரதாயமான திறப்பு விழா. இப்போது அங்கு தொழுகை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்று நம்புகிறேன். நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த எண்ணிக்கையினுடைய அதிகரிப்பு, மிஷன், பள்ளி கட்டுதல், சென்டர்கள் உருவாக்குதல், இவையெல்லாம் எப்போது பயன் தரும் என்றால் அதன் நோக்கம் நிறைவேற வேண்டும். இங்கே வாழும் ஒவ்வொரு அஹ்மதியும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். அன்னாரை பார்த்து பின்பற்ற வேண்டியது அவசியம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தின் கீழ் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் கூறியது போன்று பல வருடங்களாக பல அஹ்மதிகள் ஹிஜ்ரத் செய்து வந்துள்ளார்கள். இதனால் ஜமாத்துடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்கள் ஏன் இடம்பெயர்ந்து வந்தார்கள்? காரணம், குறிப்பாக பாகிஸ்தானில் அஹ்மதிகளுக்கு மார்க்க சுதந்திரம் இல்லை. அஹ்மதிகளை மார்க்கத்தின்பால் நெருக்கடி செய்யப்படுகிறது. அவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன.
அவர்கள் காலத்தின் இமாமை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப நம்பியதனால்தான் இவை செய்யப்படுகின்றன. நாம் அல்லாஹ்வின் பெயரை கூறவும் அவனை இபாதத் செய்யவும் தடுக்கப்பட காரணம், நாம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரின் பையத்தில் ஏன் வந்தோம் என்பதனால்தான். பள்ளிகளை கட்டுவது ஒருபுறம் இருக்கட்டும், நம்மை மக்களின் தர்பியத்திற்காக மாநாடு இஸ்திமா நடத்தவும் கூட தடுக்கப்பட்டுள்ளோம். இன்னும் சொல்வதாயின், சட்டப்படி வீட்டில் கூட தொழ முடியாது, தியாக பெருநாளில் குர்பானி கொடுக்க முடியாது, சட்டம் அதற்கு அனுமதி தருவதில்லை. இதற்காக வழக்கு போடப்படுகிறது. காரணம், பெயர் தாங்கிய ஆலிம்களின் குழப்பத்தின் விளைவாகும். இந்நிலையில் நிறைய அகமதிகள் இடம்பெயர்ந்து மார்க்க சுதந்திரம் உள்ள மேற்கத்திய நாட்டிற்கு சென்று விடுகின்றனர். உங்களிலும் பலர் இடம்பெயர்ந்து வந்துள்ளவர்கள்தான். இங்கு மார்க்க சுதந்திரம் உள்ளது. பொருளாதார வருவாய் நிலைகளிலும் தமது நிலைமைகளை மேம்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. எனவே ஒவ்வொரு அகமதியும் கட்டுப்பாடுகளில் இருந்து மீண்டு இங்கு வாழ்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வந்ததன் உரிமையை தர முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் ஆன்மீக அறிவு நல்லொழுக்க நிலைகளை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடாது. நம்மை நமது மார்க்கத்தின்படி அமல் செய்வதிலிருந்து தடுக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடும் இங்கு இல்லை. நமது செயல்கள் இறை கட்டளைக்கு ஏற்ப இல்லை என்றால் நாம் நமக்குள் தூய மாற்றத்தை முன்னரை விட அதிகமாக உருவாக்கவில்லை என்றால், அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் அன்பின் வெளிப்பாடு முன்னரை விட அதிகமாக நம்மிடம் வெளிப்படவில்லை என்றால், இந்த சுதந்திரத்தால் என்ன பயன்? இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் என்ன பயன்? இந்த பள்ளியை கட்டியதில் என்ன பயன்? உண்மையான பயன் நமக்கு இந்த சுதந்திரத்தால் எப்போது ஏற்படும் என்றால், நாம் பையத்தின் உரிமையை நிறைவேற்றும் போதுதான் ஏற்படும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு பெற்று மாநாட்டை தொடங்கிய போது கூறினார்கள். காரணம், இந்த மாநாட்டால் நம்மிடம் தூய மாற்றங்கள் ஏற்படுவதற்காக கூறினார்கள். நாம் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவராக வேண்டும். அதற்கான சரியான புரிதலன் நம்மிடம் உருவாக வேண்டும். நாம் அல்லாஹ் அவனது ரசூலுடைய நேசத்தை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். நம்மிடம் ஆன்மீக நல்லொழுக்க அறிவு ரீதியான மேம்பாடு ஏற்பட வேண்டும். அதற்காக முடிந்தவரை எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும். எனவே இது பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் மாநாட்டின் நோக்கங்களை பற்றி கூறுகிறார்கள். நமது பையத்தின் கீழ் வந்தவருக்கு போதனை செய்தவாறு அவர்கள் கூறுகின்றார்கள். எல்லா கலங்கமற்றவர்களும் பையத்தில் இணைந்தவர்களும் இந்த எளியோனிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாவது, அவர்கள் உள்ளத்தில் உலகியல் நேசம் குளிர்ந்துவிட வேண்டும். கண்ணியத்திற்குரிய எஜமானர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு உள்ளத்தில் மேலோங்க வேண்டும். எத்தகைய தனித்தன்மை
உருவாக வேண்டுமென்றால் அதனால் மறுமை பயணம் சுமையாக ஆகாமல் இருக்க வேண்டும். இது ஒரு தெளிவான வழிகாட்டலாகும். எனது பையத்தில் வந்துவிட்டதாக வெறும் வாதம் மட்டும் செய்யாதீர்கள். மாறாக களங்கமற்றோர்களில் இணைந்து விடுங்கள். மாசற்ற தன்மை, பற்று, விசுவாசம் இவற்றில் முன்னேற்றம் எப்போது ஏற்படும் என்றால் அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ஒப்புக்கொள்ளப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் எல்லா நேசங்களையும் விட அதிகமாக இருக்க வேண்டும். எனவே பையத் நிபந்தனையில் அன்னார் ஒரு நிபந்தனை இவ்வாறு வைத்துள்ளார்கள்: கால அல்லாஹு கால ரசூலை, அல்லாஹ் கூறியது, ரசூல் கூறியது ஆகியவற்றை எல்லா நிலையிலும் மற்றவற்றை விட அமல் செய்யத்தக்கதாக கருதுவேன். பையத் செய்தவர் இவ்வாறு செய்கிறார். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடைய ஒவ்வொரு கூற்றையும் உண்மையான அன்பு இருக்கும்போதுதான் வழிகாட்டியாக எடுக்க முடியும். ஆகவே இந்த மாநாடு நடத்துவதற்கு காரணம் மீண்டும் மீண்டும் நாம் இதனை நினைவு கூறுவதற்காகவே ஆகும். நமது பையத்தின் நோக்கம் என்ன? உலக ஆசை முற்றிலும் வெளியேற்றக்கூடிய, இதுவும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய ரசூலுடைய அன்பு மேலோங்குவதும் சாதாரண விஷயம் அல்ல. இதற்காக பெரிய முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் பையத்து உடன்படிக்கை செய்தோம் என்றால் முயற்சி செய்யவும் வேண்டும். நாம் நமது உலகியல் பணிகள், வணக்க வழிபாட்டிற்காக தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். உலகியல் பணிகளை அல்லாஹ்வின் உரிமையை நிறைவேற்றுவதற்காக தியாகம் செய்ய வேண்டி வரும். எந்த விஷயம் நம்மை இறை நெருக்கத்தில் இருந்து எடுக்கிறதோ அதிலிருந்து தப்ப வேண்டும். நமது வேலைகள், வியாபாரங்கள் அல்லாஹ்வுடைய உரிமைகளை செலுத்துவதிலிருந்து தடுக்கின்றன என்றால் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்தில் இருப்பதற்கு தீமைகளிலிருந்து விலக வேண்டும் என்றும் அந்த தடைகளை அகற்ற வேண்டும் என்பதையும் உணர வேண்டும். அதுபோன்று நமது அகங்காரம், பெயர் தாங்கி உலகியல் எங்கள் பிரபலங்கள், எமது சுயநலமான யோசனைகள், செயல்கள் அடியார்களுக்குரிய உரிமையை தருவதில் இருந்து தடுக்கின்றன என்றால் அதுவும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படாமையாகும். அடியாரின் உரிமைகளை செலுத்துவதற்கும் அல்லாஹ்தான் கட்டளையிட்டுள்ளான். அதற்கு நாம் கட்டுப்படாமல் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. இதன் பக்கம் உங்களை அவர்கள் கவனமூட்டியுள்ளார்கள். அது என்ன விஷயம் என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்வதாகும். தெளிவுபடுத்தியுள்ளார்கள், ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்ளுதல் எல்லா மனிதரைவிடவும் அதிகமாக இருக்க வேண்டும், அனைத்தையும் சூழ்ந்திருக்க வேண்டும். இறைவன் வரை நாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமே சென்றடைய முடியும். அன்னாரது கட்டளைப்படி அமல் செய்தவாறு அன்னாரது சுன்னத்தின்படி செல்வதால் தான் இறைவன் வரை சென்றடைய முடியும். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுதல், நல்ல முறையில் நல்ல முடிவை அடைவதற்கான வசீலா, வழியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பாருங்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். கூறுக, நீங்கள் அல்லாஹ்விடம் அன்பு கொண்டீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். இந்நிலையில் அவர்களும் உங்களுடன் அன்பு கொள்வர், அல்லாஹ்வும் அன்பு கொள்வான்.
இதற்கு நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களின் சுன்னத்படி அமல் செய்ய வேண்டும், அவர்களின் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவனது அன்பிற்குரியவர் ஆவதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதே ஒரே வழியாகும். உங்களை இறைவனுடன் இணைக்க வேறு வழி இல்லை. மனிதன் தனித்த இணையற்ற இறைவனை தேட வேண்டும். அதுவே நோக்கமாகும். வேறு எந்த ஒன்றையும் அவனுக்கு எதிரில் நிறுத்தக்கூடாது. கூறினார்கள், இணை வைப்பு மற்றும் பிதாத்தில் இருந்து விலக வேண்டும். மன எழுச்சிகளை பின்பற்றக்கூடாது. பாருங்கள், மீண்டும் கூறுகிறேன், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான வழியை தவிர எந்த வகையிலும் மனிதன் வெற்றி பெற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், நமது ஒரே வேதமாகிய திருக்குர்ஆன் அந்த ரசூலின் மீது இறங்கியுள்ளது. அதனை பின்பற்றுவதன் மூலம்தான் நாம் இறைவனை பெற முடியும். நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் மற்றும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் தொழுகை, நோன்பு போன்றவைக்கு ஒரு வழிமுறைதான் உள்ளது. அது தவிர இறைவனின் அருளை திறக்க வேறு சாவி இல்லை. இது ஒரே வழியாகும், வேறு மற்ற வழி இல்லை. ஆகவே இந்த பர்க்கத்துகளை பெறுவதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பின் காரணத்தினால்தான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைப்படி இருப்பதும் அவசியமாகும். இது இல்லை என்றால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜமாத்தில் பையத் செய்தது பயனற்றதாகும். நீங்கள் மாநாட்டில் கூடுவதும் பயனற்றது. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நான் இறைவனது அன்பிற்குரியவரின் பேரன்பனாவேன். நீங்கள் எனது பையத்தில் இருக்க விரும்பினால் நிச்சயமாக எனது அன்பிற்குரியவருடன் அன்பு கொள்ள வேண்டும். கூறினார்கள், நீங்கள் உங்களிடம் தனித்துவத்தை ஏற்படுத்துங்கள். அதாவது நீங்கள் எத்தகைய நிலையை உருவாக்க வேண்டுமென்றால் உலகியல் ஆசாபாசங்களில் இருந்து விலகிவிடுங்கள். உங்களது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் மற்றும் அவனது ஒப்புக்கொள்ளப்பட்ட ரசூலின் கட்டளைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். நிச்சயமாக உலகில் சம்பாதிப்பது, வேலை செய்வது தடுக்கப்பட்டதல்ல. இறைவனே அதற்கு கட்டளையிட்டுள்ளான். சஹாபா ரித்வானுல்லாஹி அலைஹிம் இப்பணிகளை செய்தனர். அவர்களும் வியாபாரம் செய்தனர், வணிகம் செய்தனர். பெரும் வியாபாரங்கள் அவர்களிடம் இருந்தன. அவர்கள் லட்சம் கோடிகளில் வியாபாரம் செய்தனர். கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தன. லட்சம் கோடிகளில் சொத்துக்களும் வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடைய அன்பு அவர்களிடம் அவற்றை விட மிகைத்திருந்தது. அவர்கள் எப்போதும் நாங்கள் அல்லாஹ்வின் இபாதத்தின் ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கவலை இருந்தது. எங்களிடம் எமது அன்பிற்குரியவர் கோபம் கொள்ளும் ஒரு செயல் நிகழ்ந்துவிடக் கூடாது என்ற கவலை இருந்தது. தற்போது நான் என் அத்பாக்களில் சஹாபாக்களை பற்றி கூறி வருகின்றேன். நிறைய சஹாபாக்களின் உதாரணங்கள் உள்ளன. அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய தரம் எவ்வாறு இருந்தது, எத்தகைய அன்பு உணர்வு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அம்மக்களிடம் இருந்தது. அவர்களுக்கு இருந்த கவலையெல்லாம் எங்களிடம் ஒரு செயல் எமது எஜமானரை கோபப்படுத்தும் விதத்தில் வெளிப்பட்டுவிடக் கூடாதே என்பதாகும். எனவே நமது மகளிலும் இவ்விஷயம் இருக்க வேண்டும். எல்லா உலகியல் பணிகள் இருக்கும் நிலையிலும் நாம் அல்லாஹ் அவனது ரசூலுடைய அன்பில் குறைவு ஏற்பட விடக்கூடாது. மேலற்காக முடிந்தவரை அல்லாஹ் அவனது ரசூலின் கட்டளையின்படி
அமல் செய்ய முயல வேண்டும். தமது நிலைமையில் மேம்பாடு ஏற்படுத்த மாநாட்டின் ஆன்மீக சூழலில் இருந்து பயன்பெறுவதற்காக, நமது அமலின் நிலையில் மேம்பாடு ஏற்படுத்துவதற்காக இந்த 3 நாட்களுக்கு ஒன்று கூடியுள்ளோம். இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதுவே நமது சிந்தனையாக இருக்க வேண்டும். நாம் 3 நாள் கூடுவதன் நோக்கம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். அந்த ஆன்மீக சூழலில் இருந்து பயன்பெறுங்கள். உங்கள் செயல் நிலைமைகளில் மேம்பாடு ஏற்படுத்த முயலுங்கள். மேலும் உங்கள் தீமைகளை விட்டுவிடுங்கள். இந்த நாட்களில் இபாதத்துடன் சேர்த்து இஸ்திக்ஃபார் மற்றும் இறை ஜிக்ரில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். நம்மிடம் இந்த சிந்தனை இல்லை என்றால் நாம் மாநாட்டிற்கு வந்தது பயனற்றதாகும். அறிவுடைமையின் விருப்பம் இதுவேயாகும். இந்த நாட்களை நாம் ஒரு ட்ரைனிங் கேம்ப் போன்று கருத வேண்டும். நமது செயல்நிலையில் ஏற்பட்ட குறைபாடுகளை, மனிதன் என்ற நிலையில் ஏற்பட்டவற்றை அகற்ற முயற்சிக்க வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் மாநாட்டின் பயன்களை குறித்து கூறுகின்றார்கள். முடிந்தவரை எல்லா நண்பர்களுக்கும் அல்லாஹுக்காக ஆன்மீக விஷயங்களை கேட்பதற்காக கூடுவதற்காக இந்த நாட்களில் வர வேண்டும். இந்த ஜல்சாவில் உண்மைகளும் ஞானங்களும் அவர்கள் கேட்க வேண்டும். ஆகவே மாநாட்டின் நோக்கம் ஈமான், திட உறுதியில் முன்னேற்றம் பெறுவதாகும், இறை ஞானத்தில் முன்னேறுவதாகும். அன்னார் மேலும் கூறினார்கள், ஓரிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள், இது உலகில் திருவிழா போன்று ஒரு திருவிழாவல்ல. ஒன்று கூடினோம், முழக்கமிட்டோம், நமது எண்ணிக்கையை வெளிக்காட்டினோம் என்பதல்ல. இது நோக்கமல்ல. மாட்டுக்கு வரும் ஒவ்வொருவரும், ஆண்களும் பெண்களும் இளைஞரும் வயோதிகரும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அது அவசியமாகும். அவர்களின் ஈமான், திட உறுதி, இறை ஞானம் அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம்தான் இறைவன் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு அதிகரிக்கும். ஈமான், திட உறுதி, இறை ஞானம் அதிகரித்தால் அல்லாஹ் மற்றும் அவன் ரசூல் மீது அன்பு அதிகரிக்கும். அல்லாஹ்வின் தகுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதி, இவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் இருப்பு குறித்து நமக்கு திட உறுதி இல்லை என்றால் பிறகு எவ்வாறு இறை ஞானம் வளரும்? இறை ஞானம் வளர்ந்தால்தான் ஈமானில் உயர்வு ஏற்படும். ஆகவே நாம் ஒரு பொலிவுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்று கருதக்கூடாது. இங்கு பேசி கழித்து சென்றுவிடலாம் என்பதன்று. இவ்வாறு சிந்தனை இருந்தால் பிறகு ஜல்சாவுக்கு வந்தது பயனற்றது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நன்மைகளை செய்வது பற்றி கவனமூட்டியவாறு அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுகின்ற நன்மைகளும் உள்ளன, அல்லாஹ்வின் அடியார்களின் உரிமையை நிறைவேற்றுகிற நன்மைகளும் உள்ளன என்றும் எடுத்துரைக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நன்மைகளை நீங்கள் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக செய்யுங்கள். அவனை திருப்திப்படுத்த வேண்டும், அவனது கட்டளையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு நற்கூலி கிடைத்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இதுவே உண்மையான அன்பின் தத்துவமாகும். அல்லாஹ் தஆலாவின் அன்பின் விருப்பம் நாம் அவனது கட்டளைப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதாகும். அதில் இபாதத்தும் அடங்கும், அல்லாஹ்வின் அடியார்களின் உரிமையும் அடங்கும். மேலும் இந்த கட்டளையை நிறைவேற்றுவது அதற்காக இறைவன் கூலி தருவான் என்பதற்காக அன்று, நற்கூலி கிடைக்கும் என்பதற்காகவல்ல. இறைவன் எந்த நற்செயலுக்கும் கூலி தராமல் விடட்டான், கண்டிப்பாக கூலி தருகிறான். உண்மையான ஈமானின் விருப்பம் அன்னார் முன்னர் கூறியது போன்று நன்மைகளை
நாம் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. மாறாக நமது இறைவனின் கட்டளை நன்மை செய்ய வேண்டும் என்பது, அதை செய்கிறேன் என்பதற்காக இருக்க வேண்டும். எண்ணங்களின் சலனங்கள், யூகங்கள் நடுவில் இருந்து அகன்றுவிட்டால் மட்டுமே ஈமான் முழுமையடையும். கூலி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலையில் இறங்காதீர்கள். இந்த யோசனை இருந்தால் ஈமான் முழுமையானதாகாது. இறைவன் எந்த நன்மையையும் வீணாக்க மாட்டான் என்பது உண்மை என்றால், இன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன், அல்லாஹ் நற்செயல் செய்பவர்களின் கூலியை வீணாக்க மாட்டான் என்றால், பிறகு நன்மை செய்பவர் கூலியை பற்றி சிந்திக்கவே கூடாது. உண்மையான நன்மை இதுவும் எந்த பேராசையும் இன்றி வெகுமதி வழங்குதலாகும். அந்த விதியை முன்னிறுத்தி நாம் அடியார்களிடம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். ஒருவர் மற்றவரின் உரிமையை செலுத்த முயற்சிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் ஒருவர் மற்றவரோடு நல்ல முறையில் நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளான் என்பதால் ஆகும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ரசூலின் சுன்னத் என்பதால் ஆகும். பிறரது உரிமையை வழங்குங்கள் என்பது அன்னாருடைய வழிகாட்டல் ஆகும். நல்லொழுக்கம் காங்கள் என்பது அன்னாருடைய வழிகாட்டல் ஆகும். அடியாரிடம் இருந்து பதிலுக்கு அதுபோன்று கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நிச்சயமாக இறைவன் அதற்கு கூலி தருவான். நமது இறைவன் நம்மிடம் எவ்வாறு நடக்கிறான் என்றால், நமது பொறுப்பு நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும். அதனை விட அதிகமாக நமக்கு பொறுப்புகள் உள்ளன. அவனது திருப்திக்காக செய்யும்படி கட்டளையிட்ட அவன் எல்லா கட்டளைகளையும் அமல் செய்ய வேண்டும். அவன் விலகுமாறு கட்டளையிட்ட எல்லா தீமைகளிலிருந்தும் விலகவும் வேண்டும். இவ்வாறு இந்த முன்னேற்றமடைந்த நாட்டில் நாம் நமது நிலைமைகளை சுதந்திரம் என்ற பெயரில் ஒவ்வொரு வீணான தீய செயல்களில் படுகின்ற சூழலில் வந்துவிடாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வது அவசியமாகும். சில நேரங்களில் அழுக்குகள் நன்மை உருவாவதை எடுக்கின்றன. நிலைமைகள் மேம்பட்டதனால் மனிதன் கடந்த காலத்தை மறந்துவிடுகின்றான். நாம் கருதுகின்றோம், இந்த உலகியல் பணியை நாம் செய்யாவிட்டால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். ஆனால் கூறுகின்றான், வாழ்வாதாரம் தருபவன் நானே ஆவேன். ஆகவே இது பொதுவாக உலகியல்வாதிகளிடம் காண கிடைக்கிறது. அவர்கள் நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகின்றனர். அல்லாஹ்வின் உரிமையை செலுத்துவதில்லை. இவ்விஷயத்தில் துரதிர்ஷ்டவசமாக நம்மோர்களும் அடங்குவர். தமது தொழுகைகளை தமது பணிகளுக்காக தியாகம் செய்கின்றனர். தொழுகை நேரம் வந்தது, மறுபுறம் பணி இருக்கிறதால் தொழுகையை விட்டுவிட்டு, சில நேரங்களில் சேர்த்து தொழுதுவிட்டு, சிலர் தொழுகையை மறந்தும் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் உலகியல் பணியை விடுவதில்லை. இதிலிருந்து நாம் விலக முயற்சிக்க வேண்டும். பிறகு தொழுகையை வேக வேகமாக தொழுகின்றார்கள். ஒரு கடமையை கழுத்திலிருந்து இறக்கி வைக்க வேண்டும் என்பது போன்று செய்கின்றார்கள். நான் முன்னரும் கூறினேன், இது அல்லாஹ்வின் மீது அன்பு அல்ல, இது உலகின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாகும். ஆகவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இடம் பையத் செய்ததனுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதில் உரிமையை நிறைவேற்ற வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதன் பக்கம் நமக்கு கவனமூட்டியவாறு கூறுகின்றார்கள், இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், இபாதத் அல்லாஹ்வின் அன்பில் தோய்ந்தவாறு செய்யப்பட வேண்டும். அதுவே அசல் விஷயமாகும். அல்லாஹ்வின் இபாதத்தை கடமை என்று கருதி தலையில் போட்டுக் கொள்ளாதீர்கள். மாறாக கடமையில் சொந்த அன்பு இடம்பெற வேண்டும். அதில் தோய்ந்தவாறு இபாதத் செய்ய வேண்டும். சுய அன்புடன் இபாதத் செய்ய வேண்டும். பிறகு உலகில் நோக்கங்கள் அழிந்துவிடும். பிறகு மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவதன் உண்மையான நோக்கம் வெளிப்படும். உலகியல் நோக்கம் முடிவுக்கு வந்துவிட்டால் இறைவன் எத்தகைய வழியில் வாழ்வாரம் வழங்குவான் என்றால், மனிதன்
அதனை கற்பனையும் கூட செய்திருக்க மாட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. எவர் அல்லாஹுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் வாழ்வாதாரம் தருவான். அவன் எங்கிருந்து தருவான் என்றால் அங்கிருந்து வருவது குறித்து அவன் கற்பனை செய்திருக்க மாட்டான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மல்ஃபூஸாத்தில் கூறுகிறார்கள், நல்ல நிலைமைகள் தக்வாவினால் ஏற்படுகின்றன. பிறகு கூறுகிறார்கள், இது முற்றிலும் ஆகும். இறைவன் தனது அடியார்களை வீணாக்குவதில்லை. அவன் அவர்களை மற்றவர்களின் முன் கை நீட்டுவதில் இருந்து பாதுகாக்கின்றான். கூறுகிறார்கள், எனக்கு நம்பிக்கை என்னவென்றால், ஒருவர் இறைவனுக்காக உண்மையான இறை எச்சம் உள்ளவராக இருந்தால் அவரது இருப்பிடம் வரை ரஹ்மத்தை வழங்குகின்றான். அவர் துரதிர்ஷ்டவசமாக இறைவனின் அருளிலிருந்து விலக்கக்கூடிய காரியங்களை செய்துவிட்டால் ஒழிய அவரை பாதுகாக்கின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் எல்லா பிடி கயிறுகளையும் எரித்து விட வேண்டும், வசீலாக்களை ஒழித்து விடுங்கள், இறை நேசம் என்ற பிடிகயிறை மட்டுமே இருக்க விடுங்கள். ஒரே ஒரு வசீலா, ஒரே ஒரு வழி இருக்கட்டும், ஒரே ஒரு பிடிகயிறு இருக்கட்டும், அதன் மூலம் எல்லாவற்றையும் பெற முடியும். அது இறை நேசம் என்ற பிடிகயிறாகும். அன்னார் கூறினார்கள், உண்மை என்னவென்றால், ஒருவர் இறைவனுக்காக ஆகிவிட்டால் இறைவன் அவருக்காக ஆகிவிடுகின்றான். பிறகு கூறினார்கள், இறைவனது பர்க்கத்துகள், அவனது ரஹமத்துகளின் அறிகுறி வெளிப்படுபவராக ஆகிவிடுங்கள். கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் வயதை பெறுவதன் நோக்கம் கீழ்த்தரமான உலக ஆபாசங்களை பெறுவதற்காக என்றால் அவரது வயது என்ன பயன் தரப்போகிறது? எனக்கு வயது கிடைக்க வேண்டும், வாழ்நாள் கிடைக்க வேண்டும் என்று நோக்கம் இருக்கும் என்றால், உலகில் இன்பங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அதனால் என்ன பயன்? அதில் இறைவனது பங்கு சிறிதும் இல்லை. அவர் தனது வயதின் நோக்கமாக சுவையான உணவை உண்ணுதல், உறங்குதல், மனைவி மக்கள், நல்ல வீடு பெரிதாக கட்டுதல், நல்ல தோட்டங்கள், இவற்றிலேயே முடித்துக் கொள்கிறார். அவர் தமது வயிற்றின் அடிமையாவார். இத்தகையவர் அல்லாஹ்வின் அடியார் அல்ல, அவனுக்கு இபாதத் செய்பவர் அல்ல. அவரை அடியார் என்று கூறவே முடியாது. மாறாக அவர் தமது சொந்த நோக்கங்களுக்கு இபாதத் செய்கிறார். அவருக்கு நோக்கமெல்லாம் செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், கார் வேண்டும். முன்னர் குதிரைகளை வைத்திருந்தார்கள், எனவே குதிரையை உதாரணமாக கூறியுள்ளார்கள். இன்று கார்கள் வேண்டும், நல்ல வகை கார்கள் வேண்டும். இவை நோக்கமல்ல. இவற்றிலிருந்து பயன்பெறுவது, அல்லாஹ்வின் அருள்களை பயன்படுத்துவது கண்டிப்பாக அவசியமாகும். ஆனால் அது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாது. கூறினார்கள், பிறகு அந்த பொருள்களின் அடிமையாவார், அதற்கு இபாதத் செய்கிறார். அத்தகைய மனிதரை அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனுக்கே இபாதத் செய்பவர் என்றும் கூற இயலாது. அவர் தமது சொந்த நோக்கங்களை வணங்குகிறார். கூறினார்கள், அவர் தனது நோக்கமும் வேண்டுவதும் வணங்கு பொருளும் ஆக மன கிளர்ச்சி மற்றும் மன இச்சைகளை ஆகித்திருக்கிறார். ஆகவே அவரது விருப்பமும் அதுவேயாகும். ஆனால் மனிதனது பிறப்பின் அடிப்படை நோக்கமாக தனது இபாதத்தையே அல்லாஹ் வைத்துள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன். ஆகவே தீர்ப்பு வழங்கிவிட்டான்.
இறை வணக்கமே நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காகவே இந்த செயலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவன்றி இதற்கு எதிரில் வேறு விருப்பங்களை கொள்ளுதல் என்பது மாற்றமாக நடைபெறுகின்ற காரியம். அவன் உலகிடுகின்றான், அவனுக்கு வேறு நோக்கங்கள் உள்ளன. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு உலகியல் நோக்கம் அதிகமாகிவிட்டது. ஆகவே இவை நம்மை கவலை கொள்ளச் செய்யும் விஷயங்களாகும். எவ்வாறு நாம் நமது நோக்கத்தை பெறுபவராக ஆவோம் என்று கவலைப்பட வேண்டும். இந்த கீழ்த்தர உலகினை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். நமது சிந்தனை, உழைப்பு ஆகியவை உலகை பெறுவதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது. நாம் நமது வாழ்வின் அசல் நோக்கத்தை பெற நமது எல்லா திறமைகளையும் பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டிற்கு வந்து நாம் அல்லாஹ்வின் அருளை ஈர்க்க முயன்றவாறு அவனது இபாதத்தின் உரிமைகளை நிறைவேற்றுபவர்கள் ஆக வேண்டும். நமது விருப்பங்கள், நாட்டங்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு மாற்றமாக வேண்டாம். நாம் நம்மை படைத்தவனை கண்டறிந்தவாறு நமது படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர் ஆக வேண்டும். இதற்காக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பினான். அதனை நிறைவேற்றுபவராகுங்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் ஈமானை உறுதிப்படுத்துவதாகும். அல்லாஹ்வின் இருப்பை மக்களிடம் நிரூபித்து காட்டுவதாகும். ஏனென்றால் ஒவ்வொரு சமுதாயத்தின் ஈமானிய நிலையும் மிகவும் பலகீனமாகிவிட்டது. மறுமை வாழ்வு என்பது கற்பனையாக கருதப்படுகிறது. மறுமை என் மரணத்துக்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்று கருதப்படுகிறது. மனிதனின் செயல்நிலை தெரிவிக்கிறது, உலகம் மற்றும் உலக செயல்கள் மீது திட உறுதி உள்ளது. உலக காரணிகளின் மீது இருக்கிற நம்பிக்கை, திட உறுதி இறைவன் மீதோ மறு உலகின் மீதோ இல்லை. நாவில் ஒன்றும் உள்ளத்தில் உலக நேசத்தின் மிகைப்பும் உள்ளது. நிச்சயமாக நாவில் அல்லாஹ்வின் பெயர் உள்ளது, ஆனால் உள்ளத்தில் உலக நேசம் மிகைத்துள்ளது. அந்த மிகைப்பின் வெளிப்பாடு அவர்களின் செயல்களில் தெரிகிறது. அன்னார் கூறுகின்றார்கள், யூதர்களிடம் இறை நேசம் குளிர்ந்தது. அப்போது மசீஹ் வந்தார். அவர்களை மார்க்கத்தின் பக்கம், இறைவன் பக்கம் அழைக்க வந்தார். எனது காலத்தில் அதே நிலை உள்ளது, எனவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஈமான் மீண்டும் வரவும் உள்ளத்தில் இறையச்சவாகவும் அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே இன்று நமது பணி அன்னாரின் பையத்தின் உரிமையை செலுத்தியவாறு நம்மிடம் அல்லாஹ்வின் நேசத்தை அதிகமாக்கிக் கொள்வதாகும். தௌஹீதை உள்ளத்தில் உறுதிப்படுத்துங்கள். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் நேசத்துக்கு எதிரில் உலகம் மற்றும் அவனது ஆசாபாசங்களை அழித்து விடுங்கள். இந்த தூய மாற்றத்துடன் நீங்கள் இந்த சமூகத்தையும் இறைவனுக்கு அருகில் கொண்டு வர முயலுங்கள். இன்று உலகம் இறை இருப்பை நம்ப மறுக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் இறைவனின் இருப்பை மறுப்பதில் செல்கிறார்கள், மார்க்கத்தை விட்டு செல்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, சில நேரங்களில் முஸ்லிம்களிடம் கூட இம்மக்கள் மறுக்கிறார்கள். என்றால் அதே வேளையில் நாம் இறை நேசத்தை உள்ளத்தில் உருவாக்கியவாறு உலகையும் இறை இருப்பை குறித்து கவனமூட்ட வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் நாம் இந்த ஜல்சாவின் நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாவோம். அப்போதுதான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் உரிமையை நிறைவேற்றியவராவோம். நமக்குள் இறை நேசத்தையும் ரசூலின் நேசத்தையும் உருவாக்குவது போதுமானதன்று. அது மட்டுமே நமது பணியல்ல, அதனை விட அதிகமாக நமது பணி உள்ளது. நமது சந்ததிகள், பிள்ளைகளின் உள்ளத்திலும் இறைவனின் நேசம், அவனது ரசூலின் நேசத்தை உருவாக்குவதற்காக
முழுமையாக முயற்சிக்க வேண்டும். அதுபோன்று நான் கூறியது போன்று உலகையும் இறைவனது இருப்பினை குறித்து கவனமூட்ட வேண்டும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வந்ததும் அன்னாரது பிரச்சாரம் மற்றும் நோக்கத்தை மேம்படுத்துவதும் நமது கடமையாகும். அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. இந்த ஜல்சாவின் நாட்களில் உங்களின் இபாதத்தின் தகுதி ஏற்றவும் அதில் நிலைத்து இருப்பதற்கும் நாம் முயற்சி செய்து வருவோமாக. அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடைய நேசத்தில் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்போமாக. உலகியல் ரசனைகள் விருப்பங்கள் நம்மீது ஒருபோதும் அழுத்தாமல் இருக்கட்டுமாக. இவை அனைத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அருளின்றி நடக்க முடியாது. எனவே அவனது அருளை ஈர்ப்பதற்காக நிறைய துஆ செய்வது அவசியமாகும். இதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.